லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஜேஇ எக்ஸாமில் உள்ள அந்த மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி சரிங்களா. ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், அதனால் சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் நிறையா எக்ஸாம்ஸ் இருக்குது. குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் எந்த கேட்டகரியில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணும்போது குரூப் 2 எக்ஸாம்ஸ் டிகிரி குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த குரூப் 2 எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட்டியுடைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், எனக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. a plus b equal to 10, ab equal to 24 அப்படின்னு 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த 2 ஈக்குவேஷன்ஸை வச்சு நான் என்ன செய்யணும்னா சால்வ் பண்ணி ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்று a plus b, இன்னொன்று a minus b இருக்குது அப்படின்னா நான் ஈஸியாக வந்து என்ன செஞ்சிருவேன், ஆட் பண்ணியோ சப்ராக்ட் பண்ணியோ என்னோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருவேன். அப்போ இதை வச்சு நான் எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது? பாருங்கள், ஒன்றாவது ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, ஒன்று இம்ப்ளைஸ் பாருங்கள் a equal to 10 minus b எப்படி எழுதிக்கலாம்? a equal to 10 minus b, அதாவது a இங்கே வச்சுக்கிட்டேன், இந்த b மட்டும் அங்கே கொண்டு போயிருந்தேன். இங்கிட்ட இருக்க ப்ளஸ் b ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் b ஆகும். இப்படி தான் கொண்டு போகணுமா சார் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இப்படி கூட கொண்டு போய்க்கலாம். b ஈக்குவல் டு 10 மைனஸ் a அப்படி கூட கொண்டு போனால் கொண்டு போய்க்கலாம். ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று அங்கே கொண்டு போயிருங்க. இப்போ பாருங்க, அடுத்து இருக்க எனக்கு ஈக்குவேஷன் என்னது? ab ஈக்குவல் டு 24. எனக்கு இங்கே என்ன இருக்குது? ஏவோட ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து நான் ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேல்யூவை தூக்கி இதில் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். 10 மைனஸ் b, இந்த ஏக்கு பதிலாக இந்த 10 மைனஸ் b, ஏஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் பின்னு நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த b இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ பாருங்கள், இந்த b உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? 10b மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ பாருங்கள், அடுத்து எப்படி எழுதிக்கிறேன்? மைனஸ் b ஸ்கொயர், இந்த மைனஸ் b ஸ்கொயராக ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அடுத்து இந்த 10b ப்ளஸ் 10b, இங்கிட்ட இருக்க 24 இங்கே கொண்டு வந்து எழுதிக்கிறேன். மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி நான் எழுதிக்கிறேன். எதுக்காண்டி இப்படி எழுதுறேன் அப்படின்னா வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறக்காண்டி. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டா நான் என்ன செஞ்சிடலாம்? பியோட வேல்யூவை ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். இப்போ இங்கே பி ஸ்கொயர்டை வந்து நான் என்ன ஸ்டார்டிங்கில் இருக்கிறனால மைனஸில் இருக்கிறனா ப்ளஸில் மாற்றிக்கிறேன். அப்போ ஹோல் அந்த ஈக்குவேஷனை என்ன செய்கிறேன்? மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் மைனஸ் ஆயிரும் 10b, மறுபடியும் இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு கம்ப்ளீட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி? எனக்கு இதில் b கண்டுபிடிக்கணும். b கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஃபார்முலா இருக்குது. b ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2e. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் எதை ஏன்னு எடுக்கிறது, எதை பின்னு எடுக்கிறது, எதை சின்னு எடுக்கிறது இங்கே எழுதியாச்சு, ஃபார்முலா எழுதியாச்சு. இதில் ஏபிசி இருக்குது. அப்போ நான் இதில் எதை ஏன்னு எடுக்கிறேன்? பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1, அதை ஏன்னு எடுக்க வேண்டியது. அடுத்து பியோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 10, பியோட கோஎஃபிஷியன்ட்டை பின்னு எடுக்க வேண்டியது. அடுத்து கான்ஸ்டன்ட் நம்பர் 24, அதை சீன் எடுத்து, கான்ஸ்டன்ட்டை தான் எப்பயுமே என்ன எடுக்கணும்? சீன் எடுக்கணும். 24 எடுத்தாச்சு. இப்போ இதை தூக்கி இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே பி தான், சரிங்களா? பிங்கிறத வேரியபிள். ஸோ பி ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் மைனஸ் 10 மைனஸ் மைனஸ் 10, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. பியோட வேல்யூ மைனஸ் 10 மைனஸ் மைனஸ் 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். பாருங்க, மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 10 ஸ்கொயர் பண்ணோம்னா 100 மைனஸ் 4a எவ்வளவு? 1, c எவ்வளவு? 24. சரிங்களா? இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க, டிவைட் பை 2a இருக்கு. 2 இன்ட்டு 1. இப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 100 மைனஸ், இங்கே பாருங்க 100 மைனஸ் எவ்வளோ வருது? மல்டிப்ளை பண்ணால் 96 வரும். 4 into 1 into 24, 4 into 1 also 4, 4 into 24 96 வரும். divided by
2 into 1 ஓட வேல்யூ 2 வரும் is equal to 10 plus or minus root of இங்க என்ன வந்துரும் 4 divided by 2 10 plus or minus root 4 ஓட வேல்யூ தெரியும் 2 divided by 2 அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் 10 plus 2 divided by 2 or 10 minus 2 divided by 2 இப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம் அப்ப இதுல இருந்து b ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் b is equal to 10 plus 2 12 by 2 12 by 2 இதை எப்படி எழுதிக்கலாம் or 10 minus 2 இங்க 10 12 by 2 இருக்கு இங்க 10 minus 2 8 by 2 அப்ப b ஓட வேல்யூ என்னவா இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு 6 ஆ இருக்கவும் பாசிபிலிட்டி இருக்கு or 4 ஆ இருக்கவும் பாசிபிலிட்டி இருக்கு இப்போ நீங்க ரெண்டையுமே தூக்கி இங்க அப்ளை பண்ணி பாருங்க நீங்க 6 ன்னு அப்ளை பண்ணீங்கனா b a வந்து 4 ன்னு கிடைக்கும் இல்ல b வந்து 4 ன்னு அப்ளை பண்ணீங்கனா a வந்து என்ன கிடைக்கும் 6 ன்னு கிடைக்கும் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் b equal to 6 in 1 இதுக்கு என்ன மீனிங் b equal to 6 ன்னு நான் ஒண்ணாவது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் அப்ப அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா a plus 6 is equal to 10 a equal to 10 minus 6 so a equal to 4 அப்ப இந்த கண்டிஷன்ல வந்து b equal to 6 ன்னு எடுத்தா a equal to எவ்வளவு கிடைக்கும் 4 b equal to 6 ன்னு எடுக்கணும் ஓகே அடுத்து இல்ல நான் b equal to 4 ன்னு எடுக்கிறேன் b equal to 4 ன்னு எடுத்தா in 1 b equal to 4 அப்படினு ஒண்ணா ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் a plus 4 is equal to 10 a equal to 10 minus 4 a equal to 6 so நான் b equal to 4 ன்னு எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் a equal to b equal to 4 ன்னு எடுத்தா a equal to 6 ன்னு கிடைக்கும் நமக்கு எதுமே ab யோட ஆன்சர் a க்கு 6 போட்டாலும் சரி 4 போட்டாலும் சரி இங்க 4 போட்டா இங்க 6 கிடைக்கும் இங்க 6 போட்டா இங்க 4 கிடைக்கும் இதுதான் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம குரூப் 2 எக்ஸாம்ல கேட்கக்கூடிய क्वेश्चंस தொடர்ச்சியா நம்ம வந்து இது சம்பந்தமான क्वेश्चंस பார்த்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் Thank you so much